Hi my dear 11th and 12th standard students, welcome to Vedantu. This is Asha ma'am here. உங்களோட English examல summary writing and notes making எங்க வரப்போகுது last section ஆன இந்த 7 into 5 equal to 35 இந்த sectionல நீங்க prose poem supplementary ஓட paragraph ஓட சேர்த்து letter writing எழுத போறீங்க இல்ல dialogue writing இல்ல general paragraph summary writing notes making இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓனா எழுதக்கூடியதா இருக்கும் இல்லையா? இதெல்லாமே நீங்க படிக்காம போய் எழுதக்கூடியதுதான். ஆனா ஒரு சில டிப்ஸ் நீங்க ஞாபகம் வச்சு full mark வாங்கலாம். Okay, so இந்த summary writing and notes makingல நீங்க full mark வாங்கணும் அப்படினா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் skip பண்ணாம பாருங்க. So இந்த வீடியோக்குள்ள இப்ப நம்ம போயிரலாம். உங்களோட public question paper நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். So 2024ல 11th standardக்கு கேட்ட publicல கேட்ட ஒரு question தான் and அதே மாதிரி 12th standardக்கு public 2024ல கேட்ட ஒரு question தான் இது. So இத வெச்சு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ first summary writing ஓட tips பார்த்தறலாம். ஏன்னா நிறைய பேர் இத அட்டெண்ட் பண்ணுவீங்க. So இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அதுல ஒண்ணு அவங்க கொடுத்திருக்க paragraph twice or thrice திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. சோ இத படிச்சு பார்க்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படினா அதுல எதை பத்தி பேசிருக்காங்க அப்படினு தெரியும். சோ கரெக்ட்டான ஒரு டைட்டிலை நம்ம चूஸ் பண்ணிக்கலாம். That is first thing. And second thing, ரெண்டு மூணு தடவை படிச்சு பாக்கும்போது அதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ஸ் எதெல்லாம் கொஞ்சம் less important points அப்படிங்கறதும் தெரிஞ்சிரும். சோ summary writing எழுதும்போது less important points எல்லாம் விட்டுட்டு important points மட்டும் எழுதுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கண்டிப்பா ரெண்டு தடவை இல்ல மூணு தடவை கொடுத்திருக்க paragraph படிச்சே ஆகணும். படிச்சு பார்த்து அந்த paragraphக்கு ஒரு சூட்டபிளான டைட்டில் चूஸ் பண்ணிக்கோங்க. தென் அந்த क्वेश्चனை once again கரெக்ட்டா ரீட் பண்ணுங்க. ஏன் அப்படினா அதுல சம்மரி கேட்டிருக்காங்களா இல்ல நோட் மேக்கிங் கேட்டிருக்காங்களா அப்படிங்கறத கரெக்ட்டா பார்த்துட்டு then give your answer. இப்போ சம்மரி ரைட்டிங் தான் நீங்க எழுத போறீங்கன்னா இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணிர கூடாது. ஃபர்ஸ்ட் ரஃப் டிராஃப்ட் போட்டுக்கோங்க இல்ல ரஃப் காப்பி அப்படினு கூட போட்டுக்கலாம். அதுல கண்டிப்பா உங்களோட டைட்டில் இருக்கணும். சோ ரஃப் காப்பிக்கு ஒரு மார்க், டைட்டிலுக்கு ஒரு மார்க். சோ ரஃப் காப்பிலயும் ஃபேர் காப்பில ரெண்டுலயுமே நீங்க டைட்டில் எழுத போறீங்க. அந்த டைட்டிலுக்கு மொத்தமா உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். ரஃப் காப்பிக்கு தனியா ஒரு மார்க் கிடைக்கும். நீங்க ரஃப் காப்பி முடிச்சிட்டு அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது எப்பவுமே லெஃப்ட்ல இருந்து ரைட் தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்க ஃபேர் டிராஃப்ட் ஆர் ஃபேர் காப்பி எழுத போறீங்க. இதுலயும் டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபேர் காப்பிக்கு 3 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. லாஸ்டா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எழுத போறீங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. அண்ட் இந்த சம்மரி ரைட்டிங் எழுதும் போது எப்பவுமே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் லாஸ்ட் சென்டென்ஸ் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா எழுதுங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பர்லனா அதுல இருக்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸும் லாஸ்ட் சென்டென்ஸும் கண்டிப்பா எழுதணும். அண்ட் அதுக்குள்ள இருக்க சென்டென்சஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. இது ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அந்த பேசேஜை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். Make sure the words are very lesser. எப்பவுமே உங்களோட question paperல கொடுத்திருக்க அந்த paragraphல இருந்து நம்ம எழுதக்கூடியது கம்மியா தான் எழுதணும். Okay, and fair draftல number of words in a given passage ரொம்ப important. அது வந்து நான் ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த given passage divided by 3 போட்டிங்க அப்படின்னா அதுதான் உங்களோட நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஃபேர் டிராஃப்டா இருக்கணும். புரியலையா? ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க, நான் தெளிவா சொல்றேன். இப்போ 12th ஸ்டாண்டர்டோட ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். இதுல சம்மரி எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு பேராகிராஃப். இதை படிச்சு பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் எனர்ஜி ரிசோர்சஸ் பத்தி தான் பேசியிருக்காங்க. அந்த ரெனியூவபிள் எனர்ஜி, நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் பத்தி தான் இந்த ஃபுல் பேசேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படிச்சு பார்த்து எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படிங்கிறத ஒரு டைட்டிலா வச்சுக்கலாம். ஸோ ரஃப் டிராஃப்ட்டுக்கு உங்களுக்கு மொத்தமாக ஒரு மார்க் இருக்கு. இந்த எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படின்னு எழுதக்கூடிய டைட்டிலுக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் இருக்கு. ஸோ கொடுத்துருக்க பேசேஜில் இருக்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோ லாஸ்ட் சென்டென்ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. நடுவில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் எழுதுங்க. லெஸ் இம்பார்ட்டண்ட்டை விட்டுருங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் ரஃப் டிராஃப்ட். இப்போ எழுதிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது லெஃப்டில் இருந்து ரைட்டு தான் பண்ணணும். இப்படி ஆப்போசிட் சைட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் மார்க் போகும். ஸோ ரஃப் டிராஃப்ட்டுக்கான மார்க் உங்களுக்கு ஒரு மார்க் கம்மியாயிடும். சரியா? ஸோ எப்பவுமே லெஃப்ட் டு ரைட் தான் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். தென் ஃபேர் டிராஃப்ட் எழுத போறீங்க, அதுலேயும் டைட்டில் எழுத போறீங்க. டைட்டில் எழுதிட்டு ரஃப் டிராஃப்ட்ல எழுதுனதை விட கம்மியான வேர்ட்ஸ் தான் இங்கே இருக்கணும். ஸோ உங்களுக்கு வித்தியாசமே தெரியும். இதில் அதிகமான வேர்ட்ஸ் இருக்கு, இல்லை கம்மியான வேர்ட்ஸ் இருக்கு. இன்னுமே கொஞ்சம் ஃபில்டர் பண்ண போறீங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் எழுத போறீங்க. ஸோ இந்த ரஃப் டிராஃப்ட்டுக்கு உங்களுக்கு 3 மார்க் கிடைக்க போகுது. ஸோ லாஸ்டா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த given passage கொஸ்டின் பேப்பர்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்தது அப்படிங்கிறது எழுதணும். அப்புறம் ரஃப் காப்பில எவ்வளோ வேர்ட்ஸ், ஃபேர் காப்பில எவ்வளோ வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த given passage கொஸ்டின் பேப்பர்ல எவ்வளோ இருக்குன்னு கேட்கும்போது ஒவ்வொரு வேர்ட்ஸுமே உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஈஸியா அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன் பாருங்க. ஸோ உங்களோட பேசேஜ்ல ஓகே, ஸோ உங்களோட பேசேஜ்ல
ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. நான் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேசேஜ்ல 20 வேர்ட்ஸ் இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல. அதே மாதிரி நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்துக்கோங்க. 12 லைன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இங்கே வந்து 13 லைன்ஸ் வரும். பட் 13th லைன்ல ஒரு 2-3 வேர்ட் தான் இருக்கு அப்படின்னா 12 லைன்ஸ் அப்படின்னே கணக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 20 வேர்ட்ஸ் இன்டூ 12 லைன்ஸ் எவ்வளோ வரும்? 240 வேர்ட்ஸ் தான் எனக்கு question paperல கொடுத்திருக்க passageல இருக்கு. அப்போ number of words in the given passage 240 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது இன்னுமே உங்களுக்கு டைம் சேவ் பண்ணும். ஒவ்வொரு வேர்டாக உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. எக்ஸாம்ல டைம் பத்தாது. தென் ரஃப் டிராஃப்ட்ல இருக்க வேர்ட்ஸ்க்கும் அதே டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைன்ல 19 வேர்ட்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் லைன்ஸ் 10. அப்போ 19 into 10 போட்டா 190 நம்மளுக்கு வரும். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ரஃப் காப்பி 190 போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டே இதுதான். ஃபேர் டிராஃப்ட் ஆர் ஃபேர் காப்பியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எனக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு தான் அந்த டெக்னிக் நான் சொல்லிக் கொடுத்தேன். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த கிவன் பேசேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது டிவைடட் பை 3 போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது? 240 இல்லையா? ஸோ 240 டிவைடட் பை 3 போட்டேன்னா 80 வரும். ஸோ அதை வந்து எழுதிக்கோங்க. இது 80 அப்படின்னு எழுதுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட பேராகிராஃப்லையும் அவ்வளோ வேர்ட்ஸ் வர மாதிரி தான் குட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப பெருசாக எழுதிட்டு 18 போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. சரியா? ஸோ இது வந்து 12th ஸ்டாண்டர்டோட பப்ளிக் கொஷின் பேப்பர். நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்டோட இது பார்க்கலாமா? இந்த ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஸோ இதை படிச்சு பார்க்கும் போதே தெரியும் கார்க் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் வேர்டாகவே இருக்கு. கார்க் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெசிவ் அப்படின்னா இருக்கு இல்லையா? ஸோ இந்த பேராகிராஃப்ல கார்க் பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ ரஃப் டிராஃப்ட்டுக்கு ஒரு மார்க் கிடைக்கும், டைட்டிலுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். தென் இதை கண்டிப்பாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். தென் ஃபேர் டிராஃப்ட் எழுத போகிறீங்க. அதே கார்க் அப்படிங்கிற டைட்டில் எழுதிட்டு முன்னாடி எழுதின ரஃப் டிராஃப்டை விட கம்மியான நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் தான் இங்கே இருக்கணும். நல்லா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நான் கொடுத்துருக்கிறதுலையுமே. எஸ், ஸோ நான் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நான் எப்படி எழுதுவேனோ அந்த மாதிரி தான் எழுதியிருக்கேன். ஸோ இதோட பிடிஎஃப்புமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்றேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ தென் again நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்க எழுத போறீங்க. சோ given passageக்கு கொடுத்திருக்க क्वेश्चन பேப்பர்ல ஃபர்ஸ்ட் லைன்ல எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்ன அப்படிங்கறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்க ஆக்சுவலி 11 லைன்ஸ் தான். ஆனா இந்த 11th லைன்ல ரொம்ப கம்மி ஆஃப் வேர்ட்ஸ் தான் இருக்கு. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சோ 10 லைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். 18 into 10. ஸோ 180 வேர்ட்ஸ் தான் டோட்டலாக இருக்குது. அதை நம்ம எழுதிட போகிறோம். தென் ரஃப் டிராஃப்ட்லேயும் அதே டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். 16 வேர்ட்ஸ் 8 லைன்ஸ். ஸோ 16 into 8 போட்டால் 128 வரும். அதை எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபேர் காப்பியில் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த கிவன் பேசேஜ் டிவைடட் பை 3 போட்டால் எவ்வளோ வரும்? 180 by 3 which is 60. ஸோ லாஸ்ட்டாக உங்களோட பேப்பரை கரெக்ட் பண்ண போகிறவங்க ரஃப் காப்பியில எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ ரேதர் என்ன பார்ப்பாங்கன்னா இந்த கிவன் பேசேஜ்ல எவ்வளோ வேர்ட்ஸ் போட்டிருக்கீங்க, ஃபேர் காப்பியில் எவ்வளோ வேர்ட்ஸ் போட்டிருக்கீங்க, இது 3ஆல் டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்குதா அதுதான் பார்ப்பாங்க. ஸோ அந்த 2 வேல்யூஸ் வந்து கரெக்டாக போட்டுருங்க. ஸோ சம்மரி ரைட்டிங் இப்படி எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். இப்போ நோட்ஸ் மேக்கிங் எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் அதே மாதிரி பேராகிராஃபை ட்வைஸ் ஆர் த்ரைஸ் படித்து பார்த்துருங்க. படித்து பார்த்தா தான் எது இம்பார்ட்டன்ட் எது டாபிக் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ ஃபைனலைஸ் பண்ணி ஒரு டாப்பிக்கை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒன்ஸ் அகெயின் கொஷினை ரீட் பண்ணுங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், இது வந்து 11th ஸ்டாண்டர்டோட கொஷின்னு நினைக்கிறேன். ஸோ நோ 12th ஸ்டாண்டர்டோட கொஷின். போன வருஷம் கேட்டு 12th ஸ்டாண்டர்டோட கொஷினில் ரைட்டாக சம்மரி மட்டும் தான் இருக்குது. நோட்ஸ் மேக்கிங் அவங்க கேட்கவே இல்லை. அப்போ அந்த இடத்துல நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் எழுத முடியாது. யூ டோன்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன். சம்மரி ரைட்டிங் மட்டும் தான் எழுதி ஆகணும். இதுவே இன்னொரு கொஷின் பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் ஆர் மேக் நோட்ஸ்னு இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் சம்மரி ரைட்டிங்கும் எழுதிக்கலாம், நோட்ஸ் மேக்கிங்கும் எழுதிக்கலாம். ஸோ கொஷினை கரெக்டாக படித்து பாருங்கள். இந்த மாதிரி இருக்க இடத்துல நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் எழுதிங்கன்னா மார்க்கே கிடைக்காது. ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல். ஓகேவா? இப்போ நோட்ஸ் மேக்கிங்ல நம்மளுக்கு மொத்தமா 2 டைப் இருக்கு. டைப் 1 டைப் 2 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ டைப் 1 நீங்க எழுதுறீங்க அப்படின்னா என்னென்னங்கிறத சொல்லிடுறேன். இப்போ டைப் 1 பெஸ்டா டைப் 2 பெஸ்டான்னு கேட்டா டைப் 1 பெஸ்ட். ஸோ டைப் 1ல நீங்க என்ன எழுத போறீங்க? அந்த பேராகிராஃப் படிக்கும் போதே என்ன டைட்டில் அப்படிங்கறத யோசிச்சு வச்சிருப்பீங்களா? அதை வந்து எழுதிக்கோங்க. அதுக்கு 1 மார்க் இருக்கு. தென் சைட் ஹெட்டிங் ஆர் சப்டைட்டில்ஸ் மாதிரி கொடுக்க போறீங்க. எதை பேஸ் பண்ணினா ஆல்ரெடி உங்களுக்கு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பேராகிராஃப் படிக்கும் போதே ஒரு மெயினான சென்டென்ஸ் இருக்கும்.
அந்த சென்டென்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு 2-3 லைன் கீழே கொடுத்துருப்பாங்க. அப்ப எது மெயின் சென்டென்ஸ், எது ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ற சென்டென்ஸ், ஹெல்ப் பண்ற சென்டென்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே படிக்கும் போதே தெரிஞ்சிடும். அதனாலதான் முன்னாடியே படிக்க சொல்றது. அப்போ மெயினான சென்டென்ஸ்ல என்ன இம்பார்ட்டன்டான வேர்டோ அதை வந்து சைட் ஹெட்டிங்கோ சப்டைட்டிலாவோ கொடுத்துருங்க. தென் அதுக்கு கீழே நீங்க பாயிண்ட் வைஸ்ல இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எழுத போறீங்க. அந்த இம்பார்ட்டன்ஸ் வேர்ட் ஹெல்பிங் சென்டென்ஸ்ல இருந்து வரும். நல்லா புரிஞ்சுதா? ஸோ எப்பவுமே ஒரு பேராகிராஃப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய சென்டென்ஸ் இருக்கும். அதுல ஒரு சென்டென்ஸ் மெயினான சென்டென்ஸா இருக்கும். அந்த சென்டென்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கீழே 2 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்றேன். ஓகே, எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we need to use our energy sources wisely and economically and conserve as much of our energy resources as we can. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சென்டென்ஸ். இப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்க. how can we do this? ஓகே, இதெல்லாம் சொல்கிறீங்க, இதை எப்படி பண்ணலாம்? firstly we must reduce our dependence on non-renewable resources. அப்போ என்ன இதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க சென்டென்ஸ் மெயினான சென்டென்ஸு, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மெயினான சென்டென்ஸ்ல என்ன இம்பார்ட்டன்டான வேர்ட் இருக்கோ, ஓகே, 1 or 2 வேர்ட்ஸ் மட்டும் நீங்க எடுத்து சப்ஹெட்டிங்கா கொடுத்துட்டு அதுக்கு கீழே நீங்க பாயிண்ட் வைஸ்ல எழுத போறீங்க இல்லையா, அந்த பாயிண்ட் வைஸ்ல எழுதக்கூடியது இந்த ஹெல்பிங் சென்டென்ஸா இருக்கணும். அதுல இருக்க இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸா இருக்கணும். ஸோ இப்படிதான் நீங்க டைப் 1 எழுத போறீங்க. ஸோ சைட் ஹெட்டிங் ஆர் சப்டைட்டில்ஸ் கொடுக்க போறீங்க. இதுக்கு ஒரு 2 மார்க்ஸ் இருக்க போது. அதுக்கு கீழே நீங்க பாயிண்ட் வைஸ்ல எழுதுவீங்க இல்லையா, அதுக்கு ஒரு 2 மார்க்ஸ் இருக்க போகுது. ஸோ மினிமம் ஒரு 3-4 சப்டைட்டில்ஸ் கொடுத்துருங்க. அந்த ஒவ்வொரு சப்டைட்டில்ஸ்க்கு கீழேயும் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து புல்லட்டின் பாயிண்ட்ஸா போட்டு எழுதிடுங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, கொடுத்துருக்க பேசேஜ்ல இந்த கமா, ஃபுல் ஸ்டாப், செமிகாலன் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பஞ்சுவேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸை மட்டும் பாயிண்ட் வைஸ்ல நீங்க எழுத போறீங்க. சப்டைட்டில் 2 பாயிண்ட், சப்டைட்டில் 2 பாயிண்ட், சப்டைட்டில் 2 பாயிண்ட், இந்த மாதிரி ஒரு 3 சப்டைட்டில் இல்ல 4 சப்டைட்டில் போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் டைப் 1. மேக்ஸிமம் அந்த டைப் 1 போயிருங்க. இப்போ டைப் 2 பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் எழுதிட போறீங்க. 1 மார்க் வந்து உங்களுக்கு அதில் கிடைச்சிடும். நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் பேசேஜ்ல இருக்க எல்லா ஃபுல் ஸ்டாப்பு, கமா, காலன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இருக்க இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதி நடுவில் ஹைஃபன் ஆட் பண்ணிக்க போறீங்க. இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ஹைஃபன், ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட், இன்னொரு ஹைஃபன். இதே மாதிரி அந்த பேசேஜ்ல இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை மட்டும் எடுத்து எழுத போறீங்க. அந்த இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ்ல ஆர்டிகல்ஸ், ப்ரெபோசிஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே, இஸ், வாஸ், ஆம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. பிளஸ் இந்த இன், ஆன், அட் இந்த மாதிரி ப்ரெபோசிஷன் வேர்ட்ஸும் இருக்கவே கூடாது. மாடல் வேர்ப்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க மேக்ஸிமம். சரியா? ஸோ மற்றபடி இருக்க எல்லா இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸையும் எடுத்து இந்த மாதிரி எழுதி ஹைஃபனாக போட்டு எழுதிக்கோங்க. இது டைப் 2. இப்போ மார்க்கிங் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் டாபிக்கு 1 மார்க்கு, சைடு ஹெட்டிங்க்கு 2 மார்க்கு, பாயிண்ட் வைஸ்ல ஒவ்வொரு சைடு ஹெட்டிங்க்கு கீழே நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க். இப்போ மொத்தமா 4 சைடு ஹெட்டிங் நான் எழுத சொன்னேன் இல்லையா, மினிமம் 4 எழுதிக்கோங்கன்னு. இப்போ டைப் 2ல இதுக்கு இதை மாதிரி மார்க்கிங் ஸ்கீம் வச்சு பார்க்கும்போது ஒரு 3 மார்க் கிடைக்கலாம், இல்லை 4 மார்க் கிடைக்கலாம். நோட்ஸ் மேக்கிங்ல எப்பவுமே ஃபுல் மார்க் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆல்வேஸ் சூஸ் வித் யுவர் சம்மரி ரைட்டிங், நாட் நோட்ஸ் மேக்கிங். ஸோ நோட்ஸ் மேக்கிங் வந்து உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, அது மட்டும்தான் இருக்கு மேம். சம்மரி அவங்க கேட்கவே இல்லை அப்படின்னா நோட்ஸ் மேக்கிங் எழுதுங்க. அப்பவுமே டைப் 1 போங்க, டைப் 2 சூஸ் பண்ணாதீங்க. சைட் ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே பாயிண்ட் வைஸ் எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்க சான்ஸ் இருக்கு. டைட்டில் மிஸ் பண்ணிடாதீங்க. டாபிக் மிஸ் பண்ணீங்கன்னா மார்க் போயிடும். இப்போ இன்கேஸ் எனக்கு சம்மரியும் கேட்டிருக்காங்க, நோட்ஸும் கேட்டிருக்காங்க, நான் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு சம்மரி ரைட்டிங் போயிருங்க, நோட்ஸ் மேக்கிங் போகாதீங்க. ஸோ இப்படி எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் நான் எந்த ஸ்லைட்ஸ் வச்சு காட்டி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதே ஸ்லைட்ஸை வந்து பிடிஎஃபாக நான் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். பாய் எவ்ரிவன்.